Yes, I am from Namo Postal Academy. Already, நம்ம Namo Postal Academy banking and finance அதாவது banking systems post office saving schemes SBRD TD மூணு schemes பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் monthly income scheme MIS பற்றியும் senior citizen saving scheme SCSS பற்றியும் இந்த கிளாஸில் பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து எம்ஐஎஸ் பார்க்க போகிறோம். எம்ஐஎஸ்க்கு அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பார்க்க போகிறோம். மந்த்லி இன்கம் ஸ்கீம் மினிமம் டெபாசிட் ₹1000 அண்ட் எனி சம் இன் மல்டிபிள் ஆஃப் ₹1000. அது அக்கௌண்ட்டில் மினிமம் ₹1000. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் எப்படி இருக்கணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 தான் இருக்கணும். there shall be only one deposit in the account. அந்த அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு சிங்கிள் டெபாசிட் தான் பண்ணுவாங்க. அந்த சிங்கிள் டெபாசிட்க்கு 5 வருஷத்துக்கு அவங்க மாதம் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. தி அக்கௌண்ட் வில் earn இன்ட்ரெஸ்ட் மந்த்லி ஃப்ரம் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 month ஃப்ரம் டேட் ஆஃப் டெபாசிட் ஃபார் 5 years. 5 வருஷம் இதனோட மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷத்துக்கு வட்டி போய்கிட்டே இருக்கும். எப்போ இருந்தேன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் முடிஞ்ச தேதியிலிருந்து 5 வருஷத்துக்கு மாதம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தி இன்ட்ரெஸ்ட் கேன் பி பெய்ட் அவுட் எவ்ரி மந்த். மாதம் கிடைக்கும். ஆஃப்டர் மெச்சூரிட்டி போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் அட் POSB ரேட். மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அதாவது PPF SSAவை தவிர மற்ற எல்லா அக்கௌண்ட்டுமே மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு பிறகு போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் SB ரேட்டில் கிடைக்கும். மினிமம் வந்து ₹1000 அண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹1000ன்னு பார்த்தோம். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ? சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் 4.5 lakhs, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 lakhs. எத்தனை பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 3 பேர். அதாவது நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் SBயை தவிர மற்ற எல்லா அக்கௌண்ட்டுமே மேக்ஸிமமாக 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் SSA PPF மட்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே முடியாது. அதே போல் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் 2 பேர் தான் பண்ண முடியும். அதுலேயும் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்களோட ஸ்பௌஸாக மட்டும்தான் இருக்கணும். தி லிமிட் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் ஷேர்டு ஈக்குவலி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 பேர் அதாவது சிங்கிள் அக்கௌண்ட் ஒருத்தருக்கு மேக்ஸிமம் லிமிட் 4.5 lakhs. அப்போது 3 பேர் சேர்ந்து 9 லட்சம் போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 9 லட்சத்தில் ஷேர் வந்து 3 பேருக்கும் 3ஆக பிரியும். ஒவ்வொருத்தரோட லிமிட்லேயும் 3 lakhs கழியும். அப்போ மீதி இருக்கிற 1.5 lakhக்கு அவங்க இன்னொரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். Accounts opened in name of minor operated by guardian has separate 4.5 lakhs limit from the limit of guardian. அதுவே ஒரு மைனர் நேமில் கார்டியன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் அப்படின்னா அந்த மைனருக்கு தனி லிமிட், கார்டியனுக்கு தனி லிமிட். மைனரோட நேமில் 4.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம், கார்டியனோட நேமில் 4.5 lakhs தனியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே நீங்கள் இப்போ PPF பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை மைனர் நேமில் ஒரு PPF அக்கௌண்ட், கார்டியன் நேமில் ஒரு PPF அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா 2 பேர் அக்கௌண்ட்டுக்கும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs தாண்டக்கூடாது. ஆனால் இந்த MIS ஸ்கீமில் அப்படி கிடையாது. மைனருக்கு தனி லிமிட், கார்டியனுக்கு தனி லிமிட். இஃப் த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்ரி மந்த் is not claimed, it will not earn any additional interest. அதாவது ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு அந்த MIS அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து வாங்கிக்கல, வித்ட்ரா பண்ணிக்கல அப்படின்னா அந்த MISஓட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டோம். If the date of payment of monthly interest falls on Sunday or holiday, the interest will be paid on the previous working day. ஒருவேளை அந்த இன்ட்ரெஸ்ட் வழக்கமாக கிரெடிட் ஆகிற டேட் ஹாலிடேயில் வந்துடுது அப்படின்னா அந்த நாளுக்கு முன்னாடி நாள் என்றைக்கோ
அந்த டேட்லேயே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஆனால் அக்கௌண்ட் க்ளோஸர் பண்ணணுன்னா மட்டும் முன்னாடி நாள் க்ளோஸ் பண்ண மாட்டோம். அதுவே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு இயரில் பார்த்தோம்னா பிப்ரவரியில் 29 நாள் இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரியில் 28 நாள் தான் இருக்குது. அப்போது அந்த 29ஆம் தேதியே கிரெடிட் ஆகுமா? 29ஆம் தேதியே கிடையாது. எப்படி கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் எந்த நாளோ அந்த நாளில் கிரெடிட் ஆகும். அதே போல் தான் இப்போது ஜனவரி 31ஆம் தேதி ஃபஸ்ட் மந்த் கிரெடிட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரியில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே எதுவோ அந்த நாளில் கிரெடிட் ஆகிடும். ப்ரீமெச்சூர் க்ளோசர் இஸ் அலோட் ஆஃப்டர் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங். எம்ஐஎஸ் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோசரும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டில் 2% அமௌண்ட்டை நம்ம டிடக்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு தான் கொடுப்போம். ஆஃப்டர் எக்ஸ்பிரி ஆஃப் 3 years பிஃபோர் மெச்சூரிட்டி. அதுவே 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆனால் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா 1% ஆஃப் த டெபாசிட் அமௌண்ட்டில் 1% பிடிச்சிக்கிட்டு மீதியை கொடுப்போம். If MIS account is prematurely closed due to death of account holder, the deposit shall be refunded along with the interest up to the month preceding the month in which refund is made. அதுவே ஒருத்தர் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் எப்போ இறந்தாலும் அக்கௌண்ட் கிளைமண்ட் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த க்ளோஸ் பண்ணுற டேட் வரை நாம் அவங்களுக்கு அந்த எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்போம். எந்த டிடக்ஷனும் பண்ண மாட்டோம். அதே போல் இறந்துட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்லேயும் எந்த டிடக்ஷனும் பிடிக்க மாட்டோம். அந்த ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டா 2% ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணால் 2% டிடக்ஷன் பண்ணுறோம். 3 வருஷத்துலேருந்து அந்த மெச்சூரிட்டி டைமுக்கு முன்னாடி எப்போ க்ளோஸ் பண்ணாலும் 1% டிடக்ஷன் பண்ணுறோம். ஆனால் அதுவே டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் ரீசனாக இருந்தால் எந்த டிடக்ஷனும் பண்ண மாட்டோம். ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவோம். அதே போல் அந்த அக்கௌண்ட் கிளைமண்ட் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த க்ளோஸ் பண்ணுற டேட் வரை நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருப்போம். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எம்ஐஎஸோட இப்போ இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.6%. ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்டு பிஃபோர் 13/2/2006 10% போனஸ் கிவன். அதே அந்த 13/2/2006 அந்த டேட்டுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணுற டெபாசிட் அமௌண்ட்டில் 10% வந்து போனஸாக கொடுத்துட்டு இருந்தோம். ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்டு பிட்வீன் 8/12/2007 அண்ட் 30/11/2011 5% போனஸ் வாஸ் கிவன். அதுவே 8/12/2007 30/11/2011 அந்த இடைப்பட்ட காலத்தில் ஓப்பன் பண்ண எம்ஐஎஸ் அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் 5% போனஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது 1/12/2011 ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் அந்த 13/2/2006 7/12/2007 அந்த இடைப்பட்ட காலத்தில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்ஸ்க்கும் எந்த விதமான போனஸும் கிடையாது, கொடுக்கறதில்ல. அதுவே ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்ட் பிஃபோர் 30/11/2011 அந்த 5% போனஸ் இருந்தது இல்லாமல் அந்த 30/11/2011 முன்னாடி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டோட மெச்சூரிட்டி பீரியட் எல்லாமே பார்த்திங்கன்னா 6 வருஷம். அந்த 1/12/2011 ஓப்பன் பண்ண எம்ஐஎஸ் அக்கௌண்ட்ஸோட மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம். அது இல்லாமல் போனஸ் ரேட்டும் நிறுத்திட்டாங்க. எம்ஐஎஸ் ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் சார். அடுத்ததாக சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ன்றது என்ன? அது யாருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது? இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் 2/8/2004. அது August 2, 2004 தான்
அந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களோட வெல்ஃபேருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். நம்ம எம்ஐஎஸில் எப்படி ஒரு பல்கான அமௌண்ட்டை சிங்கிள் டெபாசிட்டாக வாங்கிட்டு அவங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோமோ அதே போல் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லேயும் ஒரு பல்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அதனோட கரெக்டான டீட்டெயில்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை கிடையாது, அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறைன்ற டேட்டை கொடுத்துட்றாங்க. அவங்க அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாலும் சரி, அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து 3 மாதம் கால்குலேட் பண்ண மாட்டோம். அந்தந்த டேட்டில் 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுவோம். மெச்சூரிட்டி பீரியட் இஸ் 5 years. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீமுக்கும் மெச்சூரிட்டி பீரியட் அதே 5 years தான். மினிமம் டெபாசிட் ₹1000 அண்ட் டெபாசிட் மோர் தென் ₹1000 ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹1000. எம்ஐஎஸ் ஸ்கீமுக்கு எப்படியோ அதே போல் தான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கும் மினிமம் டெபாசிட் 1000 அண்ட் ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000. 1000 ரூபாய் மினிமமாக இருக்கணும். அதுக்கு மேலே அவங்க டெபாசிட் பண்ணாங்கன்னா அதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 தான் இருக்கணும். மேக்ஸிமம் 15 lakhs ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் விச் எவர் இஸ் லெஸ். அதிகபட்சமாக 15 லட்சம் போடலாம். அல்லது ஒரு வேளை அவங்க சீனியர் சிட்டிசன் இல்லாமல் கவர்மெண்ட் சர்வெண்ட் முன்னாடியே 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டுறாங்க அப்படின்னா அவங்களும் 58 வயசில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வயசு 58ன்னு சொல்கிறேன், அப்போவே வந்து ஓப்பன் பண்ணலாம். அவங்க 15 லட்சம் போடலாமாண்ணா, ஒன்று 15 லட்சம் அல்லது அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ரெண்டில் எது கம்மியோ அதை சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 7.4%. இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4%. நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுவும் ஆர்டி போல தான், எம்ஐஎஸ் போலவே தான். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டோம், ஆனால் லிமிட்டை மட்டும் நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கணும். நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் பேயபிள் குவார்ட்டர்லி ஆன் 30th June, 30th September, 31st December and 31st March. இந்த 30th June, 30th September, 31st December and 31st March இந்த 4 தேதியில் 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒருத்தர் 20 பிப்ரவரியில் வந்து ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுப்போம்? 20 பிப்ரவரினா மார்ச், ஏப்ரல், மே. அப்போது மே மந்தில் தான் கொடுப்போமா? 3 மாதம்னா அப்படி தானே, பிப்ரவரி டு மார்ச், மார்ச் டு ஏப்ரல், ஏப்ரல் டு மே. மே மாதத்தில் தான் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுப்போமா அப்படின்னா கிடையாது. அந்த அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 30 ஜூன், 30 செப்டம்பர், 31st டிசம்பர், 31st மார்ச் அதில் எந்த டேட் ஃபஸ்ட்டு வருதோ அந்த டேட் வர இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். எலிஜிபிலிட்டி டு ஓப்பன் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்றது சீனியர் சிட்டிசனோட வெல்ஃபேருக்காகன்னு பார்த்தோம். அப்போது அந்த சீனியர் சிட்டிசனுக்கான எலிஜிபிலிட்டி, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் அப்டைன்டு 60 years ஆஃப் ஏஜ் ஆன் டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆகிருக்கணும். அப்படி 60 வயசு ஆயிருந்ததுன்னா அவங்க 15 லட்சம் வரை டெபாசிட் பண்ணலாம். அடுத்ததாக ஹூ ஹேஸ் அப்டைன்டு 55 years ஆர் மோர். அப்போ 60 வயசு கம்மியாக இருக்கவங்க ஓப்பன் பண்ண முடியாதா அப்படின்னா முடியாதுன்றது கிடையாது. ஒருவேளை 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஹூ ஹேஸ் அப்டைன்டு 55 years ஆர் மோர், 55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ட் ரிட்டையர்ட் ஆன் சூப்பர் ஆனுவேஷன் ஆன் டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட். அதாவது ஒரு ஜாபில் இருந்து சூப்பர் ஆனுவேஷனில் அவர் ரிட்டையர் ஆகிட்டு இருக்கணும். அப்படி 60 வயசுக்குள்ளே ரிட்டையர் ஆனவங்க சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கி 1 மந்த்துக்குள்ளே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும். அவங்களுக்கான லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான லிமிட் தான் ஒன்று மேக்ஸிமமாக 15 லட்சம் அல்லது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எதுவோ
அந்த அமௌண்ட், அப்படி இல்லைன்னா 15 லட்சம், ரெண்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணலாம். இந்த லிமிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான். 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி கவலை இல்லை, நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மட்டும் வாங்கிக்கிட்டு 15 லட்சம் ஃபுல்லாகவே கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். Retired personnel from defense services on attaining 50 years of age on date of opening of account. அதுவே ஆர்மி பர்சனலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50 வயசு முடிஞ்சிருந்தாலே அவங்க சீனியர் சிட்டிசன் ஓப்பன் பண்ணலாம். அவங்களுக்கும் அதே போல் தான், மேக்ஸிமமாக ஒன்று 15 லட்சம் அல்லது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ரெண்டில் எது கம்மியோ அந்த அமௌண்ட்டுக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். The account may be opened individually or jointly only with spouse. இந்த அக்கௌண்ட்டை இண்டிவிஜுவலாகவும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணணுன்னாலும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அவங்களோட ஸ்பவுஸ் மட்டும்தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்க முடியும். In joint account, only age of first account holder shall be considered for determining the age eligibility. ஒருவேளை சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதில் ப்ரைமரி ஹோல்டர் ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ஆனால் அவங்களோட ஸ்பவுஸ்க்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 58 இல்லை 57 தான் ஆகுது. அப்போ அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அந்த ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர், ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவங்களோட ஏஜை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தி ஜாயிண்ட் ஹோல்டர் டஸ் நாட் ஹாவ் எனி ஷேர் இன் த லிமிட். த ப்ரைமரி ஹோல்டர் ஹேஸ் த சோல் லிமிட் ஆஃப் டெபாசிட் மேட் இன் த அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் ஹோல்டர் ஒருத்தரும் செகண்ட் ஹோல்டர் ஒருத்தரும் இருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 10 lakhs டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டராகவும், ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தவங்க செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராகவும் ஒரு 10 lakhs டெபாசிட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா அவங்க டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே அந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டரோட லிமிட்டில் மட்டும்தான் ஆட் ஆகும். செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு லிமிட்டில் எந்த விதமான ஷேரும் போகிறது கிடையாது. எம்ஐஎஸில் இருக்கிற மாதிரி ஷேர்ஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற 2 பேருக்கும் பிரியறது கிடையாது. ஃபுல் அமௌண்ட் ப்ரைமரி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான். அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்டு பை கேஷ் up to rupees 99,000 and above rupees 99,000 can be opened only by check. அதாவது 99,000 வரை அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் கேஷாகவே கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டாங்கன்னா. above rupees 99,000 99,000க்கு அதிகமாக போகுது அப்படின்னா தான் அவங்க கம்பல்சரி செக்காக கொடுக்கணும். 99,000க்கு அதிகமானா எவ்வளோ? 99,001 ரூபாய்க்கு செக் கொடுக்கலாமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அதாவது டெபாசிட் ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹1000. அப்போ 99,000னா அதுக்கு அடுத்தது எவ்வளோ இருக்கணும்னா 1 lakh. 99,000 வரை கேஷாக கொடுக்கலாம். 1 லட்சம் ரூபாயிலிருந்து அவங்க செக்காக மட்டும்தான் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஃபார் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏஜ் 60 years and above, if the annual interest exceeds ₹50,000, TDS 10% is recovered. For account holders below 60 years of age, if the annual interest exceeds ₹10,000, TDS 10% is recovered. Now income taxல ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. என்னென்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 50,000 தாண்டக்கூடாது. அப்படி தாண்டனா டேக்ஸ் பே பண்ணணும். அதே போல் மற்றவங்களுக்கு சீனியர் சிட்டிசனாக இல்லாமல் மற்றவங்களாக இருந்தால் அவங்களுக்கான லிமிட் 10,000. ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இருந்தால் 10% டிடிஎஸ் ரெக்கவரி பண்ணிடுவாங்க. டிடிஎஸ்னால் என்ன? டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். சோர்ஸ்னால் அவங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை தான் இந்த இடத்துல நம்ம சோர்ஸ்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த சோர்ஸ்லேயே 10% டேக்ஸை டிடக்ட் பண்ணிடுவாங்க.
அதுவே சீனியர் சிட்டிசன் இல்லாமல் இந்த சூப்பர் ஆனிவேஷனில் ரிட்டையர் ஆகிட்டு 55 60 இருக்கவங்களோ அல்லது ஆர்மி பர்சனல் ரிட்டையர் ஆகிட்டு அவங்க டெபாசிட் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னா அவங்களோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 10,000 தாண்டிச்சு அப்படின்னாலே 10% TDS ரெக்கவரி பண்ணிடுவோம். If 15G or 15H is submitted in duplicate, TDS will not be recovered. ஒருவேளை அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் 15G 15H ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிடிஎஸ் ரெக்கவரி பண்ண மாட்டோம். 15Gன்றது யாருக்கு, 15Hன்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15Gன்றது 60 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு 15G. அதாவது ஆர்மி பர்சனல் 50 வயசுலேருந்து ஓப்பன் பண்ணலான்னு சொன்னோம், ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல். அதுவே சூப்பர் ஆனிவேஷன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் வரவங்க 55 60 இருந்தாலும் பண்ணலான்னு சொன்னோம். அப்படி இருக்கவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க 15G ஃபார்ம் கொடுத்தா டிடிஎஸ் ரெக்கவரி பண்ண மாட்டோம். அதுவே சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களா இருந்தால் அவங்க 15H ஃபார்ம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிடிஎஸ் ரெக்கவரி பண்ண மாட்டோம். 1 copy for office and another copy sent to local IT authorities on monthly basis. அதாவது அவங்க 2 டூப்ளிகேட்டாக கொடுக்கணும், 2 ஃபார்மை கொடுக்கணும். அதில் ஒன்று நம்ம ஆஃபீஸில் ஃபைல் பண்ணி வச்சுப்போம், இன்னொரு காப்பியை ஐடிக்கு ஒவ்வொரு மாதமும் அனுப்பிடுவோம். 15G or 15H is to be submitted every year. ஒவ்வொரு வருஷமும் இந்த 15G 15H ஃபார்மை கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கேன் பி ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்ட் அட் எனி டைம். நம்ம எம்ஐஎஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர் 1 வருஷத்துக்கு முடியாது, 1 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் அப்படி கிடையாது, எப்போ வேணும்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கவர் பண்ணுவோம். அவங்களுக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கவரி பண்ணிக்கிட்டு அந்த டெபாசிட் அமௌண்ட்டில் எதையும் பிடிக்காமல் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துடுவோம். ஒருவேளை 1 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆனால் 2 வருஷம் முடியறதுக்குள்ளே 1லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் 1.5% டிடக்ட் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுவே 2 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆனால் மெச்சூரிட்டி டைமுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1% டெபாசிட் அமௌண்ட்டில் 1% டிடக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகும் அந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா பண்ணலாம். என்னென்னா அந்த மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சு 1 வருஷத்துக்குள்ளே அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எக்ஸ்டென்ஷனுக்கான அப்ளிகேஷனை கொடுக்கணும். அப்படி 1 வருஷத்துக்குள்ளே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 3 வருஷத்துக்கு. மேக்ஸிமமாக 3 வருஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். During the period of extension, the account cannot be closed within 1 year from date of extension. அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் புதுசாக போட்டால் அந்த லாக்இன் பீரியட்ன்றதே கிடையாது, போட்டு உடனே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் திரும்ப கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே அக்கௌண்ட்டை 5 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1 வருஷம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. 1 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த டிடக்ஷனும் இல்லாமல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். If closed after 1 year from date of extension, no deduction will be made. In case of joint account or where the spouse is the sole nominee, the spouse may continue the account if he or she meets eligibility and does not have any senior citizen savings scheme accounts in his or her name. ஒருவேளை பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க, அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக ஸ்பௌஸ் மட்டும்தான் இருக்க முடியும்னு பார்த்தோம். அதே போல் நாமினி சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரே ஒரு நாமினி 100% ஷேர் ஒரே ஒருத்தருக்கு தான் போகுது. அந்த நாமினி அந்த 100% நாமினி ஷேர் அவங்களோட ஸ்பௌஸ்க்கு மட்டுமே தான் போகுது. அப்படிங்கிற சமயத்தில்
அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாலும் அவங்களோட ஸ்பௌஸ் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் அந்த அக்கௌண்ட்டை அவங்களே ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கௌண்ட் SCSS அக்கௌண்ட்டை அவங்களோட நேமில் வச்சுருக்கக்கூடாது. வேறு எந்த ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கௌண்ட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்க அந்த ப்ரைமரி ஹோல்டர் இறந்த பிறகு கண்டினியூ பண்ணலாம். இதில் அவங்களுக்கு அந்த அவங்களோட ஸ்பௌஸ்க்கு அவங்களோட நேமில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்களோட நேமில் ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருந்தாலும் அவங்க அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணக்கூடாது. இது இவ்வளோ தான் சார் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். அதான் இப்போது MIS அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் 2 அக்கௌண்ட்டை பற்றியும் பார்த்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் NSE KVPV பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.